அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஜென்ரால்டிஸ் என்ற ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா பொது பகுதி. அந்த பொது பகுதியில் வேக்கிங் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். வேக்கிங்னா என்ன? ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து அந்த உறக்கம் கலையும் நிலை, அதுதான் இது. உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் வேக்கிங் அப்படின்னு சொல்றோம். இந்த நிலையில ஒருவருடைய நோயின் தன்மை அதிகமானால் என்னென்ன மருந்துகள் ஹோமியோபதிகளை கொடுத்து அதை சரி செய்ய முடியும், அந்த நோயெல்லாம் சரி செய்ய முடியும். அல்லது இந்த வேக்கிங் நிலையில என்னென்ன நோய்களுடைய தன்மைகள் குறைகிறது என்று பார்த்து அதற்கு சரியான ஹோமியோபதி மருந்துகளை நாம் கொடுக்க முடியும். இது என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கலாம். இதுதான் ஹோமியோபதி. நான் திராவிட மாடல் ஆட்சின்லாம் சொல்லலை, புரியுதுங்களா? ஹோமியோபதியில் இது எல்லாமே மனிதர்களுக்கு கொடுத்து மனிதர்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை கண்டறிந்து அதை தொகுத்து எடுத்து அதில் என்னென்ன மருந்துகள் வருகிறதெல்லாம் குறித்து வைத்து அதை அது போன்ற நோய் தன்மை ஏற்படுவங்களுக்கு நடக்கிறது. இப்போ வேக்கிங் நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த வேக்கிங் நிலையில் நாம் ஒரு நல்ல நோயாளி இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டெஸ்டிங்க்கு நம்ம எடுப்போம், அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க படுத்து தூங்கி அந்த கண் விழிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாற்றம் உடம்புல ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத அவங்க குறித்து சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி மாற்றம் உங்களுக்கு அதிகமானால் அந்த மருந்து கொடுத்துட்றோம். அதே மாதிரி உறக்கம் கண் விழிக்கும் நிலையில் அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்ட ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட நபருக்கு பிரச்சனை குறைஞ்சதுன்னா அந்த மருந்தை கொடுக்குறோம். புரியுதுங்களா? அதான் சொல்கிறோம். இதுதான் ஹோமியோபதி மாடல். அதனால் நண்பர்களே, என்ன எவ்வளோ நேரம் தான் அப்படியே கதையாக பேசிகிட்டு இருக்கிறது, கொஞ்சம் ஜாலியாக தான் ஜோக்காக தான் பேசுவோமே என்று தான். அதனால் இந்த மாதிரி வேக்கிங் நிலையில் அதிகமானால் சில மருந்துகள் இருக்கு, குறைந்தால் சில மருந்துகள் இருக்கு. அதிகமானால் என்னென்ன மருந்துகள் என்பதனை சொல்லுகிறோம். ஆனா இதை நீங்க நேரடியா எடுக்காதீங்க. உங்க மருத்துவரை அணுகி அவரிடம் கேட்டு உங்க நோய் பிரச்சனைகளை சொல்லி அவர் மூலமா எடுத்து, சரிங்களா? ஏம்ப்ராக்ரேசியா, அம்மோனியம் முரியாட்டிக்கம், ஆர்சனிக் ஆல்பம், கல்கேரியா கார், பல்செட்லா, நக்ஸ்வாமிகா, ஹெப்பார் செல்ஃப், நக்ஸ் மொஸ்கிட்டா, காலிகார், காலிபைக் போன்ற பல மருந்துகள் இருக்கு. இவைகள்ல எது உங்களுக்கு சூட்டபிளோ அதை டாக்டர் சொல்லுவாரு, அந்த மருந்தை நீங்க இது பண்ணுங்க. இந்த வேக்கிங் நிலையில தூங்கி எழுந்திருக்கும் தூக்கம் கலையும் நிலையில நோய் குறைந்தால் என்னென்ன மருந்துகள் அப்படிங்கிறத பார்ப்போம். கலாடியம், கொலிச்சிகம், பாஸ்பரஸ், செப்பியா, நக்ஸ்வாமிகா, ஒனஸ்மோடியம் போன்ற மருந்துகள் உங்களுக்கு அந்த தூக்கம் கலையும் நேரத்தில் உங்கள் நோய் பிரச்சனை ஒருவருக்கு குறையுதுன்னா அந்த மருந்துகள் கொடுக்கலாம். இதையும் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று எடுங்கள். இது போன்ற சிறப்பான செய்திகள் உங்கள் சேருவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.